Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் 6th சயின்ஸ் யூனிட் நம்பர் 3 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் லெசனில் இருக்கிற ரோமன் லெட்டர் 2 fill in the blanks பார்க்க போகிறோம். fill in the blanks பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டேஷ் கேஸ் காசஸ் tears in our eyes while cutting onionsன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த கேஸ் நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணும் போது தண்ணிலேருந்து கண்ணீர் வரும், அதுக்கு என்ன ரீசன், என்ன கேஸ் வந்து அதுக்கு காரணம்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆனியனை கட் பண்ணும் போது அதோட ஆனியனோட ஸ்கின்ல இருந்து ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? அந்த கெமிக்கல் தான் இது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி நமக்கு கண்ணில் தண்ணி வருது. அந்த கெமிக்கலோட நேம் என்ன அப்படின்னா ப்ரொப்பனீத்தைல் எஸ் ஆக்சைடு. ஸோ கரெக்டாக அதை லேர்ன் பண்ணிக்கணும். ப்ரொப்பனீத்தைல் எஸ் ஆக்சைடு இந்த கெமிக்கல் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து கட் பண்ணும் போது அதை நார்மலாக இருந்தால் ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ கட் பண்ணும்போது அது க்ரஷ் பண்ணுவோம்ல, அப்போ தான் அந்த கெமிக்கல் வந்து நமக்கு ரியாக்ட் ஆகும். அந்த கேஸோட நேம் என்ன அப்படின்னா ப்ரொப்பனீத்தைல் எஸ் ஆக்சைடு. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். வாட்டர், கோகனட் ஆயில் அண்ட் டேஷ் ஆர் நெசசரி ஃபார் சோப் ப்ரிப்பரேஷன். சோப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வாட்டர், கோகனட் ஆயில் 2 இது கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒன்று என்னன்னு கேட்டிருக்காங்க, அது சோடியம் ஹைட்ராக்சைடு. த தேர்ட் ஒன் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று வந்து என்னது, சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்படி இல்லைன்னா நம்ம லைன்னு சொல்லலாம். சரியா? எய்தர் திஸ் ஆர் தட் வி கேன் ரைட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் லை. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டேஷ் இஸ் கால்ட் as ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட். எது வந்து ஃபார்மர்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் வந்து எர்த்வார்ம். எர்த்வார்ம் தான் ஃபார்மர்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். டேஷ் ஃபர்டிலைசர் இஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஸோ ஈகோ அப்படிங்கிறனால என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. எந்த ஃபர்டிலைசர் வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் என்விரான்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு மொத்தமாக 2 ஃபர்டிலைசர் தெரியும். ஃபர்டிலைசர்னாலே இட் கிவ்ஸ் நியூட்ரியன்ட் டு த சாயில். ஸோ சாயிலுக்கு நியூட்ரியண்ட்டை கொடுக்கறது 2 வகையில் கொடுக்கலாம். ஒன்று ஆர்கானிக், அடுத்தது இன்ஆர்கானிக். ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தான் ஈகோ ஃப்ரெண்ட்லி. இன்ஆர்கானிக் அப்படிங்கிறது நம்ம கெமிக்கல் ஃபேக்ட்ரியிலேருந்து நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறது இன்ஆர்கானிக். ஸோ டேஷ் ஃபர்டிலைசர் இஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லினா த ஆன்சர் இஸ் ஆர்கானிக். அவ்வளோதான். இந்த ஒன்று மட்டும் எழுதினா மட்டும் போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டேஷ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நேச்சுரல் அட்கசிவ். இந்த வேர்ட் நேச்சுரல்னா இட்ஸ் அப்டைன் ஃப்ரம் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அட்கசிவ்னோ தெரியும், 2 பிரிஞ்சிருக்கதை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற, லைக் கம்மு, நம்ம இந்த ஃபெவிகாலு, செல்லோ டைப் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் அட்கசிவ்ஸ். ஆனால் இதில் கேட்டிருக்கிறது நேச்சுரல் அட்கசிவ். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸ்டார்ச். நேச்சுரல் அட்கசிவ்ஸ்னு என்னது, ஸ்டார்ச். ஆக்சுவலாக வெறும் ஸ்டார்ச் பண்ண முடியாது, ஸ்டார்ச் வென் டிசால்வ்ஸ் இன் வாட்டர்னு எழுதணும். ஆக்சுவலாக ஸ்டார்ச்னு எழுதினா கூட இந்த ஆன்சர் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 5 ஆன்சர்ஸ். கிளியர்? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் ப்ரொப்பனீத்தைல் எஸ் ஆக்சைடு, செகண்ட் ஒன் சோடியம் ஹைட்ராக்சைடு, earthworm, organic fertilizers, and the example of natural adhesives is starch. Thank you students.